இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மை யஹ்திஹில்லாஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் அஸீஸ் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் வகால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதீயி ஹதீயு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு ضلالத்தின் ஃபின்னார். எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தைகளில் மிகவும் உண்மையானது வாழ்க்கை வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டல் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் மிகவும் கெட்டது அல்லாஹுடைய புனித இஸ்லாம் மார்க்கத்தில் அல்லாஹும் அவனது தூதரும் சொல்லாதவைகளையும் செய்யாதவைகளையும் அங்கீகாரம் வழங்காதவைகளையும் செய்வதென்றும், அவ்வாறு செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் நூதன அனுஷ்டானங்கள், ஒவ்வொரு நூதன அனுஷ்டானங்களும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நரகத்திற்கே நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது உரைகளின் பொழுது நபி தோழர்களுக்கு ஞாபகம் செய்ததை போல என்னுடைய இந்த உரையின் ஆரம்பத்திலும் இந்த வாசகங்களை ஞாபகம் செய்தவனாக இந்த உரைக்குள் நுழைகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த ஹுத்துபா பேருரையின் தலைப்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹுவின் நீதிமன்றம் என்கிற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த தலைப்பை நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும், உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் ஒரு நாள் எழுப்பப்படும், எழுப்பி அதற்கும் கேள்வி கணக்குகள் உண்டு என்கிற செய்தியை நாம் நம்பி இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் கேள்வி கணக்குகள் உண்டு. மனிதன் அல்லாத, மனிதன் ஜின்கள் அல்லாத வேறு படைப்புகளுக்கு அவைகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து அந்த செய்கிற அநியாயங்களுக்கு கூட நீதி செலுத்தப்படுகிற ஒரு நாள் இருக்கிறது என்பதை நாம் நம்பி இருக்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கையின் விளைவு என்னவாக இருக்க வேண்டும்? ஆனால் அந்த செய்திகளில் நிறைய விடயங்கள் நமக்கு தெரியாமல் இருப்பதன் காரணமாக உலக வாழ்க்கையில் இந்த நாளை மறந்தே வாழ்கின்ற ஒரு சமுதாயத்தினராக நாம் இருப்பதை பார்க்கிறோம். அதனால்தான் இதில் இன்னும் படிக்க வேண்டிய நிறைய செய்திகள் உள்ளன என்பதை தெரிவிக்கும் வண்ணமாகவே இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா சூரா லுக்மானில் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லி காட்டுகிறான்? லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த நல்லடியார் அவருடைய மகனுக்கு சில உபதேசங்களை செய்கிறார். அந்த உபதேசங்களில் ஒரு இடத்தில் சொல்கிறார், யா புனைய, என் அருமை மகனே, இன்னஹா இன்தகும் மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், ஒரு அணுவளவு, ஒரு கடுகளவு நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்தாலும் கூட அதை யத்தி பிஹல்லாஹு, நீங்கள் அந்த பூமியில் வந்து ஃபதக்கும் ஃபி சஹ்ரத்தின் அவு ஃபி சமாவாத்தி அவு ஃபில் அருள், பூமியிலையோ வானங்களில் எந்த பகுதியிலையோ அல்லது பெரிய ஒரு மலைப்பகுதிகளிலையோ நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு அணுவளவு, ஒரு கடுகளவு ஒரு காரியத்தை நீங்கள் ஒளித்து வைத்தாலும், ஒன்றை நீங்கள் ஒளித்து வைத்தாலும் யத்பிஹல்லாஹ், அதை அல்லாஹ் கொண்டு வருவான். இது அகீதா ரீதியான ஒரு நம்பிக்கை. இது அகீதா, இஸ்லாமிய கொள்கை கோட்பாடு ரீதியான ஒரு நம்பிக்கை. அதை அல்லாஹு தஆலா என்றாவது ஒரு நாள் அவன் என்ன பண்ணிடுவான்? யத்பிஹல்லாஹ், அதை அல்லாஹு தஆலா கொண்டு வருவான். அல்லாஹு தஆலா நுட்பமான மதிநுட்பம் உள்ளவன் என்கிற, அறிவுடையவன் என்கிற செய்தியை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறதை பார்க்கிறோம். அப்ப லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த நல்லடியார் தனது மகனுக்கு அகீதா ரீதியான சில செய்திகளையும் பொதுவான மார்க்க ரீதியான சில உபநியாசங்களையும் செய்கிறார். அந்த உபநியாசத்தில் மிக பிரதானமாக மகனுக்கு எதை சொல்கிறார்? நீ எதை செய்தாலும் மகனே
அல்லாஹ் அதை கொண்டு வருவான். இதை மறுமையோடு ஒட்டி அல்லாஹ் தஆலா திருமறையில் வேறொரு இடத்துல பேசுகிற நேரத்தில் மறுமை நாளில் வந்து ஒரு புத்தகம் அவனோட கையில் கொடுக்கப்படும். அது பரத்து விரிக்கப்பட்டதாக இருக்கும். அதை வாசிக்குமாறு அவனிடத்தில் சொல்லப்படும். அந்த மனிதன் அதை வாசிப்பான். வாசித்து விட்டு அவன் சொல்லிக் கொள்வான், என்ன தெரியுமா? இது என்னப்பா இது புத்தகம், இது என்ன புத்தகம் இது? இந்த புத்தகத்தில் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, எந்த சின்ன ஒன்றையும் இந்த புத்தகம் விட்டு வைக்கவில்லை, எந்த ஒரு பெரிய காரியத்தையும் இந்த புத்தகம் விட்டு வைக்கவில்லை. அவ்வளவு அற்புதமாக ஆச்சரிய பதிவு செய்யப்பட்ட ஒரு புத்தகத்தை அவனுடைய கையில் கொடுக்கிற போது உலகத்தில் செய்த நம்மள சாதாரணமாக சில பாவங்களை செஞ்சுட்டு போயிடுவோம். எப்படி செய்வோம்? இதெல்லாம் வந்து அல்லாஹ் கண்டுகொள்ள மாட்டான், இதெல்லாம் அவ்வளோ பெரிய பாவமா? ஒரு பொய் இருக்குதானே, பொய் பேசுவது மார்க்கத்தில் பாவம் என்று சொல்லப்பட்டது, தடுக்கப்பட்ட ஒரு பாவமாகும், ஹராமாக்கப்பட்டவை. ஆனால் நம்ம பொய்யை பேசிக்கிட்டு என்ன சொல்லுவோம்? விபச்சாரம் செய்கிறவங்க கூட இல்லையா உலகத்தில்? இதை விட எவ்வளோ பெரிய பாவமெல்லாம் செய்கிறான். விபச்சாரம் செய்கிறவன் இருக்கிறான், திருடுறவன் இருக்கிறான், வட்டி எடுக்கிறவன் இருக்கிறான், இன்னொரு என்ன மோசடிகளை செய்கின்றவர்கள் எல்லாம் இந்த பூமியில் வாழத்தானே செய்கிறார்கள். நம்ம என்ன அவ்வளோ பெரிய பாவமாக செஞ்சிட்டோம் இப்படின்னு சொல்லி கணக்கெடுக்காமல் சில பாவங்களை நம்முடைய வாழ்வில் நம்ம செஞ்சு கண்டு போயிடுவோம். அன்புள்ளவர்களே, ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அடிப்படை நம்பிக்கை என்ன? நீ எதை செய்த போதிலும் அதை நாங்கள் கொண்டு வருவோம். அல்லாஹ் சொல்லும் போதே எப்படி சொன்னா? அந்த பாருங்க, அந்த வாச அமைப்பு என்ன? நீங்க வானங்களில் எந்த இடத்தில் அதை மறைத்து வைத்தாலும், வானங்கள்ல 7 வானம் இருக்குது, எந்த வானத்தில் நீங்க கொண்டு போய் வைத்தாலும் சரி, எந்த வானத்தில் நீங்க கொண்டு போய் வைத்தாலும் சரி, பூமியில் எந்த பகுதியில் நீங்கள் ஆழ புதைத்து வைத்தாலும் சரி, பெரிய பெரிய நீங்கள் கற்பாறைகளுக்குள் ஒளித்து வைத்தாலும் சரி, அல்லாஹ் அதை கொண்டு வருவான். இப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் என்ன விளங்கிட்டா? அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் இந்த பூமியில பல நீதிமன்றங்கள் இருக்குது. இந்த பூமியில பல நீதிமன்றங்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். போனவர்கள் உண்டு, அன்புள்ள சகோதரர்களே. ஆனால் உண்மையிலேயே சொல்ல போனால் சில நேரங்களில் அந்த நீதிமன்றங்களில் கூட யாரு குற்றவாளி, ஒருத்தர் கொலை செஞ்சிருப்பாரு, ஒருத்தர் திருடி இருப்பாரு. ஆனால் திருடன் கடைசி வரங்காடியும் திருடனா தான் இருப்பான். கோர்ட்டில் போய் என்ன நீதிமன்றத்தில் என்ன சொல்லிடுவான்? எனக்கு நான் திருடல, எனக்கு தெரியாது, இது பற்றி அறிவு எனக்கு இல்லை, அந்த நேரத்தில் நான் அந்த இடத்துல இருக்கல என்று சொன்னதோடைய ப்ரூஃப் இருக்குதா? ஆதாரம் இல்லையா? அப்ப கோர்ட்டால என்ன செஞ்சிருவாங்க? இந்த ஆளை விடுதலை செஞ்சு விட்டுருவான். ஒரு கொலைகாரன் தப்பிச்சு வந்துருவான். கொலைகாரன் என்ன சொல்லுவான்? என்ன ஆதாரம் இருக்குன்னா, கொன்றதுக்குரிய ஆதாரம் ஏதாவது இருக்குதா, உங்கள்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்குதான்னு கேட்பான். கேட்டதோட அதுக்குண்டு வாதாடக்கூடிய என்னது லோயர்மாரெல்லாம் இருப்பார்கள். இவங்க வாதிடுவாங்க. அவரெல்லாம் இந்த நேரத்தில் வந்து அங்கே இருந்தார், வெளிநாட்டில் இருந்தார், ஒரு வியாபாரத்தில் இருந்தார், சுகம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாருன்னு சொல்லிடுவான். உடனே கோர்ட்டில் பார்ப்பாங்க, இல்லை இந்த ஆள் வந்து என்னது குற்றம் செஞ்சிருக்க மாட்டார், கொலை பண்ணியிருக்க மாட்டார், திருடி இருக்க மாட்டார், 1000 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் அவர் விடுதலை அளிக்கப்படுவார். மீண்டும் மீண்டும் கொலை செய்த 8, 10, 15 கொலை செய்த கொலையாளிகள் கூட இன்றளவிலும் தண்டிக்கப்படாமல் அந்த கேஸ் வந்து நிலுவையில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம்? சரியான முறையில் ஆதாரம் வைக்கப்படாததன் விளைவது. அது வந்து இவருடைய மனிதனுக்கு அவ்வளவுதான்ப்பா ஏலும். எவ்வளவு பெரிய நீதவானாக இருந்தாலும், எவ்வளவு சட்டங்கள் இவைகளை படித்து மிகப்பெரிய மதிநுட்பம் உள்ள ஒருத்தராக இருந்தாலும் கூட எதை வச்சு தீர்ப்பளிக்க முடியும்? ஆதாரங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பளிக்க முடியும். ஆதாரம் இல்லைண்டா அதை நிலுவையில் போட்டுருவாங்க, பெண்டிங்கில் போட்டுருவாங்க. இது உலகத்தின் மனிதனுடைய சக்திக்கு ஏற்ற நீதிமன்றங்களுடைய சட்டங்கள் இவைகள். இதை தாண்டி மனுஷனுக்கு எங்கேயும் போக இயலாது, அது பிழை என்றும் சொல்ல இயலாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கூட இப்படித்தான் வருது. எப்படி ஒரு வழக்கு வந்தால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? உங்களுடைய வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில் தான் நான் தீர்ப்பு வழங்குவேன். நபிகள் நாயகமே, வஹி வரக்கூடிய நபிகள் நாயகம்
எந்த அநியாயமும் செய்யாத நபிகள் நாயகம் மனிதர்களுக்கு ஏழுமான அளவுக்கு குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் 100% நீதி வழங்கக்கூடிய நபிகள் நாயகம் கூட என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில் தான் நானும் நீதி வழங்குகிறேன். சில நேரங்களில் எனது நீதியில் கூட தவறு இருக்கலாம், உங்களோட வாதத்தின் அடிப்படையில் தானே, எனவே நீங்க பார்த்துக்கங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருவாங்க. சொல்லித்தான் தீர்ப்பு வழங்குவாருங்கிற செய்தியை பார்க்கிறோம். ஏன்னு கேட்டால் இது தவறு கிடையாது. ஏன், இது உலகத்தினுடைய எங்களுடைய சக்திக்கு அப்பால் பட்டு எங்களால் போக முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் இருக்குதானே, இது சாதாரணமான நீதிமன்றம் கிடையாது. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நம்ம நிப்பாட்டப்பட்டுட்டோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அக்கு வேற ஆணி வேறாக கொண்டு வந்து என்ன செஞ்சிருவான், போட்டுருவான். எப்படி ஹதீதுகளில் வருது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நாளை மறுமையினால சில விசாரணைகளை பார்த்து மனிதனே அந்நீகளுக்கு நான் அழிந்து நாசமாய் போய்விட்டேன் என்று அவனே ஒப்புக்கொள்கின்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய விசாரணை, அல்லாஹ்வுடைய நீதிமன்றில் விசாரணை இருக்கும். அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் இருக்கிறதே அது அநியாயம் இழைக்கப்படாத ஒரு நீதிமன்றம். அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் தான் மனிதர்களுக்கு அநீதி இழைக்கப்படாத நீதிமன்றம், நீதி வழங்கப்படக்கூடிய நீதிமன்றம். யாரும் ஒரு 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 கடுகளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய தீர்ப்பில். அப்படிப்பட்ட ஒரு நீதிமன்றத்தை நாம் அனைவரும் நம்பித்தான் இருக்கிறோம். ஆனால் இவைகளையெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் நம்பிவிட்டு தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒருத்தனுடைய காணி என்று வரக்குள்ள அதில் என்ன பண்ணிடுறது, அநியாயம் செஞ்சிடுறது. வேலையை சரி செய்கிறன்னு சொல்லி என்ன செஞ்சிருவோம், ஒவ்வொரு அங்குலமாக எடுத்து கொண்டு போற ஒரு காட்சியை நம்ம பார்ப்போம். ஆனால் மறுமையுடைய நம்பிக்கை இருக்கும், அல்லாஹ்வுடைய விசாரணை இருக்குன்ற நம்பிக்கை இருக்கும். ஆனால் அதில் தாக்கம் இல்லை, அதனுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்காது. அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் நம்ம பயந்து கொள்ளணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொல்றான். அப்ப நியாயமான தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நாள் இருக்குது, அதை பயந்து கொள்ளுங்கிற செய்திகள் எல்லாம் குர்ஆனிலையும் சுன்னாக்கள்லையும் பேசப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹ் தஆலா சூரா அஸ்-ஸல்ஸலாவுல சொல்லி காட்டுகிறான், சூரா அஸ்-ஸல்ஸலாவுல சொல்லி காட்டுகிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, நீங்கள் ஒரு கடுகளவு, ஒரு வித்துவின் அளவு நலவு செய்தாலும் நன்மைகள் செய்தாலும் அதனையும் மறுமையில் அவர் கண்டுகொள்வார். மறுமையில் அந்த நலவுக்குரிய பிரதிபலனை அவர் கண்டுகொள்வார். வமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, ஒரு கடுகளவு, ஒரு அணுவளவு பாவம் செய்தாலும் கெடுதி செய்தாலும் அதற்குரிய பிரதிபலனையும் மறுமையில் அந்த மனிதர் கண்டுகொள்வார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அந்த அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சூரா ஸல்ஸலாவுல. அடிக்கடி குர்ஆன்ல இந்த சூறாவை நம்ம ஓதி பார்த்ததும் உண்டு. உலமாக்கள் தொழுவிக்கிற நேரத்தில், இமாம் தொழுவிக்கிற நேரத்தில் பின்னால் நின்று கேட்டுக்கொண்டிருப்போம். அடிக்கடி இந்த சூறா ஒன்று மகரிபு தொழுகைக்கோ இஷா தொழுகைக்கோ ஓதப்பட்டுக்கொண்டே இருக்கும் அடிக்கடி. அப்போ இதில் நமக்கு ஒரு உணர்வு வருதா, மறுமையில் உங்களுடைய கணக்கு எது என்பதை கொண்டு வரப்படுமே, அது அணுவளவாக இருந்தாலும் அதனுடைய பிரதிபலனை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், காட்டிடுவான். நல்லதாக இருந்தால் அதற்குரிய பிரதிபலன், கெட்டதாக இருந்தால் அதற்குரிய பிரதிபலனை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து காட்டுவான்ங்கிற செய்தியை திருமறை பேசுகிறதே. அப்ப நம்ம பயந்து வாழ வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் இந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அல்லாஹ் உண்மையிலே மன்னிக்க கூடியவன் தான். மன்னிப்பு என்கிற அல்லாஹ்வுடைய அந்த அழகிய பண்பாடை வைத்துக்கொண்டு நாம தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் மன்னிப்பான் தானே, அல்லாஹ் மன்னிப்பான் அதனால நான் பாவம் செய்கிறேன், அல்லாஹ் மன்னிப்பான் அதனால நான் திருடுறேன், அல்லாஹ் மன்னிப்பான் அதனால ஒருத்தர் விபச்சாரம் செய்கிறார். சரியா? இது பிழையான ஒரு கோட்பாடு. அல்லாஹ் தஆலா மன்னிப்பான்டா அந்த வசனத்தை சரியா நம்ம படிக்கல. அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் என்கிறத, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை சரியான முறையில் நம்ம விளங்கணும். எப்படி விளங்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், அல்லாஹ் தஆலாவுக்கு இணை கற்பிப்பதை தவிர வேறு எந்த ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்து கொண்டு வந்தாலும் அவன் நாடி அவர்களுக்கு மன்னிப்பளிப்பேன்னு தான் சொல்றான். எனது விருப்பத்தில் அந்த மன்னிப்பு இருக்குது. ஷிர்க்கோடு ஒரு மனிதர் போனா அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பே கொடுக்க மாட்டான்ங்கிறது தான் அல்லாஹ் சொல்ல வாரது. ஷிர்க்கு இல்லாத வேறு பாவங்களை ஒரு மனிதன் செய்து கொண்டு வருவானேயானால் நிச்சயமாக நான் நினைச்சா தான் அவனை மன்னிப்பேன்,
நான் நினைக்காம ஒருத்தரை மன்னிக்க மாட்டேனுங்கிறது தான் அல்லாஹ்வுடைய உரிமையில் உள்ள ஒரு செய்தி. அது இதைத்தான் அல்லாஹ் தஆலா அங்க சொல்லி காட்டுகிறான். அப்ப வெறுமனே நாங்க எந்த பாவத்தை செய்து கொண்டு போனாலும் சிறுக்கு செய்யல தானே அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்ற கோட்பாடு தவறான கோட்பாடு. அந்த நம்பிக்கை தவறானது. அல்லாஹ் யார் யாரையெல்லாம் நேசிக்கிறானோ, யார் யாரையெல்லாம் அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்குத்தான் அந்த மன்னிப்பு இருக்கிறது என்கிறதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் எந்த அளவுக்குன்னு சொன்னால் வைதல் உஹூஷு ஹுஷிரத் சூரா அத்-தக்வீர்ல 5வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எந்த மனிதன் மட்டுமல்ல, மனிதன் ஜின்கள் மட்டுமல்ல, உலகத்தில் வந்த எல்லாருமே என்ன செய்வார்கள், ஒன்று திரட்டப்படுவார்கள் என்கிற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப எல்லாருமே ஒன்று திரட்டப்பட்டு அந்த மைதானத்துக்கு கொண்டு வந்து நித்தாட்டப்படுவார்கள். நித்தாட்டப்பட்டால் இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அல்லாஹ் எப்படி நீதி வழங்குவான் என்று சொன்னால், நீதி வழங்குவதற்கெல்லாம் நீதியாளன், நீதியாளனுக்கெல்லாம் நீதியாளன் அல்லாஹ் என்கிறதை ப்ரூஃப் பண்ணுகிற ஒரு இடம் எது தெரியுமா? சரியான முறையில் ஒரு கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டை ஒரு முறை இடித்து தகர்த்து கொண்டிருக்கு, அதாவது இடிக்குது, சண்டை முட்டி கொண்டிருக்கிறது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க. நபித்தோழர்கள்ட்ட கேட்டாங்க. நபித்தோழர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் இந்த கொம்பு இல்லாத ஆட்டினுடைய உரிமைக்கும் அல்லாஹ் தஆலா நீதி வழங்குவான். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப நாளை மறுமை நாளில் இதற்கும் நீதி வழங்கப்படும். அதுக்கு என்ன தெரியும்? நம்மட பார்வையில் அது ஐயறிவு உள்ள ஒரு பிராணி. அதுக்கு என்ன இருக்குது? பகுத்தறிவு ஒன்று இருக்குதா? முட்டணும் முட்டக்கூடாது இடையில அல்லாஹ் தஆலா இப்படித்தான் நீதி வழங்குவான் என்கிறதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். உணர்த்தினது மட்டுமல்ல, அப்ப மனிதா உனக்கு எல்லா அறிவும் இருந்தும் இவ்வளவு பெரிய அநியாயங்களை நீ செய்கிறாய், அமானித மோசடிகளை செய்கிறாய், இன்னொரு என்ன பாவங்களை நீ செய்து உலகத்தில் ரப்பையும் ரப்புடைய நியாய தீர்ப்பு நாளையும் மறந்து வாழ்கிற பொழுது உனது விசாரணை எப்படி இருக்கும் என்கிறதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்கிறதை நம்ம பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் அது மட்டுமல்ல, நாளை மறுமை நாளில் இந்த விசாரணை அல்லாஹ்வுடைய இந்த நீதிமன்றத்தில் எப்படியெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டவர்கள், அநியாயம் செய்தவர்கள், அநீதி இழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அநியாயம் செய்தவர்களுக்குரிய அந்த தண்டனைகளை அல்லாஹ் கொண்டு வந்து கொடுப்பான். எப்படி கொண்டு வந்து கொடுப்பான் தெரியுமா? சிலர் அவங்க மனிதர்களோட பார்வையில் வந்து நல்லவங்களா இருப்பாங்க, மனிதன் பார்வையில் நல்லவங்களா இருப்பாங்க. நம்ம பார்க்கல, நல்ல மனுஷன் தானே, 5 நேரம் வாராரு, பள்ளியில் தொழுகிறாரு, தவ்வாக்கு உதவி செய்கிறாரு, பள்ளிவாசலுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் அவருடைய அந்தரங்கம் நமக்கு தெரியாது, அவருடைய அந்தரங்கம் நமக்கு தெரியாது. அதுக்கென்று நமக்கு எல்லாரையும் சந்தேகப்படுற உரிமையும் அல்லாஹ் நமக்கு தரல. நம்ம இப்படி தான் இருக்கணும். ஏன்னா நம்மளோட சக்திக்கு அப்பாற்பட்டு நமக்கு போக இயலாது. எதை கண்களால் பார்க்கிறோமோ அதுதான் நம்ம நம்புறது. இப்போ மறுமை நாளில் இவன் உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மங்கொல்லக்காரனாக வாழ்ந்துருப்பான். பள்ளிவாசலையே என்ன இன்றைக்கு பார்க்குறோமா இல்லையா? பள்ளிவாசலில் ஒரு நிர்வாகியாக இருப்பார், ஒரு தலைவராக இருப்பார். பொதுவாக நான் பேசுகிறேன், ஒரு தலைவராக இருப்பார், ஒரு நிர்வாகியாக இருப்பார், அல்லது நிர்வாகத்தில் உள்ள பொறுப்பு இல்லாத ஒரு அங்கத்தவராக கூட இருப்பார். இவருக்கு வழங்கப்படுகிற அந்த இவருக்கு இருக்கிற அந்த போஸ்ட்டை வந்து உதாசீனப்படுத்தி கொண்டு பால்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தராக இருப்பார். சில சமயங்களில் நம்ம சில பள்ளி வாசலில் பார்க்கக்குள்ள சில நேரங்கள் என்ன தோன்றுது எப்படி தெரியுமா? நல்ல வேலை, பள்ளி வாசலுக்கு ரோதை இல்லை, 4 டயரை பூட்டி இருந்தால் உருட்டி கொண்டே வீட்டில் வச்சிருவானோ, அந்த அளவுக்கு கொள்ளை அடிப்பானோ பள்ளிவாசலில். நீங்கள் பார்க்கலாம், நிர்வாகம் கலைக்கிற அன்றைக்கு பார்க்கலாம் இந்த கூத்துக்களை. எல்லாருடைய களவும் நலவும் வெளிப்படுகிற நாள் தான் அந்த நாள், நிர்வாகம் கலைக்கிற நாள். இப்படியான ஒரு சூழ்நிலைகள் பள்ளிவாசலில் நிர்வாகம் கலைத்து தெரிவு செய்கிற அந்த நாள்களை நம்ம கண்டுகொள்ளலாம். இப்போ இந்த பள்ளிவாசலில் கொள்ளையடிப்பது, அதே மாதிரி பொது சொத்துக்கள் என்ன செய்கிறது, கையாடல் செய்வது, யாருக்கோ வந்த ஒன்றை வேறு ஒருத்தருக்கு பகிர்ந்து கொடுப்பது, எனக்கு என்னுடைய மச்சான், என்னுடைய சகோதரம், எனக்கு வேண்டப்பட்டவர், எனது அல்லது எங்களுடைய என்று வருகிற நேரத்தில் வேற ஒருத்தருக்கு பணம் வந்திருக்கும். உதாரணம் வைங்களேன், சில சமயங்களில் வந்து பள்ளிவாசல்களுக்கு பணம் வரும். அந்த பள்ளிவாசல்களில் பதியப்பட்ட அந்த ஊர்வாசிகளுடைய ஏழைகளுக்கு பணம் வரும். சில சமயங்களில் அனர்த்தங்களுக்காக பணம் வரும்.
பள்ளிவாசல்கள் உடைக்கப்படும், அதே மாதிரி கடைகள் பற்ற வைக்கப்படும். இதற்கான பணங்கள் கூட வந்து சேரும் நம்மளோட கைக்கு. இப்போ என்ன பண்ணணும்? எவ்வளவு நீதமாக நடக்கணும்? இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், பள்ளிவாசலை காட்டி ஃபோட்டோ பிடிச்சி பணமெல்லாம் வாங்கி எடுத்துட்டு, கடைகளெல்லாம் பிடிச்சி ஃபோட்டோ பிடிச்சி பணமெல்லாம் வாங்கி எடுத்து போட்டு கடைசியில் அவரோட சொந்த வேலையை செஞ்சு முடிப்பான். இப்படி எத்தனையோ பேரை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இப்படி நிறைய பேரை பார்க்குறோம். துரோகம் செய்கின்றவர்கள், அநியாயம் செய்யக்கூடியவர்கள், மோசடி செய்யக்கூடியவர்களை வாழ்நாளில் நம்ம பார்ப்போம். ஆனால் வெளியில் என்ன பண்ணுவாங்க? நீதியாளர்களை போன்று தோன்றுவார்கள். பார்ப்பதற்கு நமக்கு ஒரு வாய் கூட எடுத்து பேசுகின்ற அளவுக்கு தோட்டம் சூரத்தை என்ன செஞ்சிடும்? நம்முடைய வாயை அப்படியே முழுமையாக மூடி வைக்கக்கூடிய அளவுக்கு தோற்றங்கள் கூட இருக்கும். அல்லாஹ் விடுவானா? நம்ம விட்டதுக்கு, நம்ம கேட்காம விட்டதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விடுவானா? அல்லாஹ் என்ன பண்றான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லிக்குல்லி காதிரின் லிவாஉன் யௌமல் கியாமத்தி யுரஃபு பிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அநீதி இழைக்கப்பட்டவர்கள், அநீதி இழைத்தவர்கள், மோசடியாளர்கள் எல்லாம் நாளை மறுமை நாளை எழுத்தாட்டப்படுவார்கள். அவர்கள் எழுத்தாட்டப்பட்டு நிப்பாட்டப்படுவார், மனிதர்கள் நிப்பாட்டப்படுவார்கள். மஹ்ஷர் மைதானம் என்றா ஆத நபி தொட்டு உலகம் அழியும் வரங்காட்டி உள்ள மனிதர்கள் வரத்தான் செய்கிறார்கள். நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்ன தெரியுமா? எல்லாம் கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து நின்றுட்டு விசாரணை முடிச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறோமா? அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அந்த ஒரு விளையாட்டு கிடையாது. அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், ஒவ்வொருடைய அந்த அநீதி மோசடிகளுக்கு ஏற்றவாறு தனித்தனி கூட்டங்களாக குழுக்களாக அல்லாஹ் தஆலா பிரிச்சிருவான். சூரா யாசின்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? பாவிகளே, பாவிகளே, நீங்க என்ன செஞ்சிருங்க? பிரிந்து இந்த இடத்தை விட்டு போயிருங்கன்னு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான்? பிரிச்சிருவான். நல்லவங்க வேற, தீயவர்கள் வேறை என்பதாக அல்லாஹ் தஆலா பிரித்திருவான் என்று சொல்லி சூரா யாசின் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் புகாரியில் சொல்லக்கூடிய செய்தி எப்படி வருது என்று கேட்டா, நபிகள் நாயகம் சொல்றாங்க, லிக்குல்லி காதிரின் லிவாஉன், ஒவ்வொரு மோசடிக்காரனுக்கும் ஒவ்வொரு கொடி இருக்கும். ஒவ்வொரு கொடி மறுமை நாள்ல ஒவ்வொரு கொடி இருக்கும். அதை வைத்துத்தான் இவர் இன்ன மோசடி செய்தார் என்பதை மனிதர்கள் அடையாளம் காணுவார்கள். உலகத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். நான் என்ன செஞ்சிடலாம்? 7 முழ தலப்பா கூட கட்டிட்டு வாழ்ந்துடலாம். இவ்வளோ 24 மணித்தாலும் ஜுப்பாவை கொழுவிட்டு 7 முழ தலப்பாவை கட்டிட்டு நல்ல ஒரு சூஃபி ஆட்டம் என்ன செஞ்சிடலாம்? பூமியில் உங்களுக்கு நான் காட்டலாம். உண்மையிலேயே நல்ல சூரத்தை வச்சுக்கண்டு ரசூலுல்லாஹ் சொன்ன சூரத்தை கூட வைத்துக்கண்டு உலகத்தில் என்ன செஞ்சிடலாம்? மனிதர்களை ஏமாற்றலாம். ஆனால் ரப்பை ஏமாற்ற முடியுமா? ரப்பு கொண்டு வந்துருவான். எப்படி கொண்டு வருவான்? உண்மையிலேயே நிறைய பேர் ஒவ்வொரு மோசடிகளை செய்வார்கள். அந்த மோசடிகளுக்கு தனிப்பெரும் கொடிகளை அல்லாஹ் தஆலா அமைத்து அந்த கொடிக்கு கீழே தான் அவங்களை நிப்பாட்டுவான். இப்போ யோசிங்க பாப்போம். நான் உண்மையிலேயே ஒரு உத்தமனாக உங்கள்கிட்ட காட்டியிருக்கலாம். நான் ஒரு மோசடி செய்திருந்தால் மறுமையில் அவ்வளவு பேரும் என்னோடு இருந்த சகாக்கள் அனைவரும் நிற்கின்ற அந்த மஹ்ஷர் மைதானத்தில் எனக்கென்று ஒரு தனி கொடி நட்டப்பட்டு நான் அங்கு நிப்பாட்டப்பட்டேன்னு சொன்னா நம்பின மக்கள் என்ன பார்ப்பாங்க? அட பாவி, இவ்வளவு நாளா நீ நல்லவனடா இருந்த, மோசடி செய்து விட்டாய், உன்னை நம்பித்தான லட்சம் உன்னுடைய கையில ஒப்படைத்தேன், அதெல்லாம் மோசடி செஞ்சிட்டியா, அவ்வளவுதானா என்று சிந்திக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான்? வெளிச்சம் போட்டு காட்டுவான் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய நீதிமன்றில் நீதியை தவிர வேறு ஒன்றும் நிலைநாட்டப்படாது. அங்கு இடைத்தரகர்கள் கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள நீதிமன்றங்கள் மாதிரி குற்றவாளிக்கு ஒரு லோயர், நல்லவனுக்கு ஒரு லோயர், இப்படியெல்லாம் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இடைத்தரகர் என்பது கிடையாது. அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளுக்கு பரிந்து பேசக்கூடியவர்கள் யாருமே இருக்க முடியாது. பரிந்து பேசுகின்றவர்களுக்கே கிடையாது. நபிமார்களுக்கு கூட நபிகள் நாயகத்தை தவிர வேற எந்த ஒரு அந்த அனுமதியை வழங்கவில்லை என்கிற செய்தி என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கிறோம். அன்புள்ளவர்களே, அப்படி பரிந்து பேசக்கூடியவர்கள் யாரும் இல்லாத அந்த நாளில், சிபாரிசு செய்யக்கூடிய ஒருவருமே இல்லாத ஒரு நாளில், எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நட்பு வட்டாரங்கள் இல்லாத அந்த மறுமை நாளில் எப்படி நாங்கள் தப்பிக்க போகிறோம் என்கிற ஒரு உணர்வு நமக்கு வர வேண்டாமா?
அப்ப இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? உலகத்தில் விட்டுறணும். அல்லாஹ் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறான் என்று சொல்லி குர்ஆன் அல்லாஹ் சொல்வதெல்லாம் இதைத்தான். மறுமையில் இது அவ்வளவு அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? நம்மளை கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டிடுவான். காட்டினான்னு சொன்னா அதற்குரிய தண்டனை அல்லாஹ் தஆலா தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் என்கிற உன்னதமான உண்மையை விளங்கியவர்களாக மறுமையை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா அம்மா பஅத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நீதிமன்றம் என்கிற தலைப்பின்களால் சில செய்திகளை நாங்கள் முதலாவது உரையில் பார்த்தோம். அந்த தொடரிலே இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையையும் நாம் பார்ப்போம். அப்போ எப்படின்னு கேட்டால், மறுமையில் ஒவ்வொரு அநியாயக்காரனையும் அல்லாஹு தஆலா எழுப்புவான். எழுப்பினா அவர்களுடைய அநியாயங்களுக்கு ஏற்றவாறு கொடிகளை அவர்களுக்கு வைத்திருப்பான். இதுபோல் பாருங்க, இன்னொரு செய்தி எப்படி வருதுன்னு கேட்டால், இதுவும் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி தான். எப்படின்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நாளை மறுமை நாளில் சில மனிதர்கள் வருவார்கள், அநியாயக்காரர்கள். ஒவ்வொரு கால்நடைகளுடைய பேர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அதெல்லாம் சுமந்து கொண்டு நாளை மறுமை நாளில் ஒரு சிலர் வருவார்கள். ஆட்டை சுமந்து கொண்டு ஒரு மனிதர் வருவார். ஆடு கத்தி கொண்டிருக்கும், அவருடைய தோளின் மேல் ஆடு கத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு மனிதர் வருவார். அதே போல இன்னும் ஒருவர் வருவார், ஒட்டகத்தை சுமந்து கொண்டு வருவார். ஒட்டகம் கனைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் வருவார். மாட்டை எடுத்துக்கொண்டு மாடு கத்தக்கூடிய நிலையில் ஒருத்தர் வருவார். கழுதையை சுமந்து கொண்டு அது கத்திய நிலையில், குதிரையை சுமந்து கொண்டு அது கத்திய நிலையில், இப்படி ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமை நாளில் ஒரு சிலர், மறுமை நாளில் ஒரு சிலர் வருவார்கள். இப்போ இவர்கள் யார் என்றால், இவர்கள் உலக வாழ்க்கையில் இதெல்லாம் மோசடி செய்தவர்கள், திருடியவர்கள், மனிதர்களை ஏமாற்றி பொழப்பு நடத்தியவர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்குறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்படியான ஒரு நிலையில் அந்த மனிதர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொல்வார்களாம். யாரை அல்லாஹ்வுடைய தூதரை கண்டுருவாங்க. கண்டத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னிடத்தில் ஓடி வருவார்கள். ஆட்டை சுமந்து கொண்டு, ஒட்டகத்தை சுமந்து கொண்டு, மாட்டை சுமந்து கொண்ட அந்த மனிதர்கள் எல்லாம் என்னிடத்தில் வருவார்கள். யார ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்யுங்கள் யார ரசூலல்லாஹ், எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுங்கள் யார ரசூலல்லாஹ் என்று என்னிடத்தில் கேட்பார்கள். அப்பொழுது நான் சொல்லுவேன், எனக்கு அந்த அனுமதி வழங்கப்படலையே, எனக்கு அந்த சக்தி இல்லையே, அதுக்குரிய உரிமை அந்த பலம் என்னிடத்தில் கிடையாது என்று நான் திருப்பி அனுப்புவேன் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ யோசிங்க பாப்போம், மறுமையில் போய் யாருக்கு சிபாரிசு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபிகள் நாயகத்தையே நம்ம பார்த்து நேரடியாக கண்டு, அல்லாஹ்வுடைய தூதரே இதற்காக எங்களிடத்தில் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுங்கள் என்று சொன்ன பொழுது அனுமதி மறுக்கப்படுகிற ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை யாருக்கு இருக்குது? அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அநீதி மோசடி செய்கின்றவர்களுக்கு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்ம காணி இன்றைக்கு பாருங்க, ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்கள்லையும் ஒவ்வொரு நீதிமன்றலையும் வந்து காணி பிரச்சனை போய்கிட்டு இருக்கும். ஒழுங்க கொடுக்கல, உள் ரோட்டு பிரச்சனை, ஒரு டிராக்டர் போகிறதுக்குரிய பாதை தரல, இப்படியான பிரச்சனை. காணி விற்கும் போது அவர் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துட்டாரு, இவருக்கு உரிமை இல்லாததுக்கு வேலியை போட்டுக்கின்றாரு, வேலி போடுற சாட்டில் ஒரு முளத்தை ஒரு ஜானை எடுத்துட்டாருன்னு சொல்லி பெரிய அளவில் வழக்குகள் வருடக்கணக்காக போய்கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இதுக்கெல்லாம் நீதி வழங்கப்படும். எப்படி? ஒரு அல்லாஹ்வுடைய அவனுக்கு உரிமை இல்லாத ஒரு முழம் பூமியை எடுத்தால் கூட 70 பூமிகளாக அல்லாஹ் தஆலா மாற்றி என்ன செஞ்சிருவான்? கழுத்தில் தொங்க போட்டுருவான். இப்படியான ஒரு நிலை வரும் ஒரு மனிதனுக்கு. அதே போல எல்லைக்கல்லை மாற்றிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நாட்டில் வந்து நாட்டிலையும் அதான் எல்லைக்கல் தான் இருக்குது. பொதுவாக ரசூலுல்லாஹ் காலத்தில் அது இருந்திருக்கும். ஒவ்வொருவருடைய காணிகளுக்கும் பூமிகளுக்கும் எல்லைக்கல் போடுவாங்க. இதை கலட்டி எறிஞ்சிடுறது.
எழிஞ்சு போட்டு அவங்களுக்கு நினைச்ச இடத்துல வேலையை போட்டுக்கொள்றது, பேசுறதுக்கெல்லாம் அதிகாரம் படைக்காத ஒரு புள்ள பூச்சின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஆக்கள்கிட்ட எங்கட வீராப்பா காட்டிடுவோம். இது எங்கட காணி, எங்கட வாப்பாட முப்பாட்டுன்ற காலத்துலேருந்து இதுதான் எங்கட வேலி, இந்த மரம் தான் எங்களுடைய அடையாளம் என்று சொல்லி இருக்கின்ற எல்லைக்கள் எல்லாம் பிடுங்கி எரிஞ்சு போட்டு இந்த வேலையை காட்டக்கூடியவர்களை சமுதாயத்தில் நம்ம பார்ப்போம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய இந்த எல்லைக்கல்லை பிடுங்குறதே பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இதை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அந்த அதாவது வைக்கப்பட்ட எல்லைக்கல்லை பிடுங்குவதே சாபத்துக்குரிய ஒரு காரியம், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய காரியம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. அப்ப மறுமை நாளில் இதற்குரிய ஒரு இது வழங்கப்படும், தண்டனைகள் வழங்கப்படும் என்கிறதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல அல்லாஹ் தஆலா இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்துல் அன்ஆம்ல 160வது வசனத்தில், யார் யாரெல்லாம் நன்மைகளை மறுமையில் கொண்டு வாரீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல நாங்கள் என்ன செஞ்சோம், நீங்க நன்மை செஞ்சுட்டு வந்தா குர்ஆனுக்கு கட்டுப்பட்டு சுன்னாக்களுக்கு கட்டுப்பட்டு நன்மைகளை எல்லாம் குவித்து கொண்டு மறுமை நாளில் எங்களை நீங்க சந்திச்சீங்கன்னு சொன்னா இதற்கு கூலி எப்படி பன்மடங்குகளாக உங்களோட கையில் நாங்கள் திருப்பி தந்துடுவோம். ஆனால் ஒரு மனிதன் பாவம் ஒன்றை கொண்டு வந்தால் அதற்கு அந்த பாவத்தின் அளவுக்கு நாங்கள் திருப்பி தருவோம், அநீதி செய்யப்பட மாட்டோம். அநீதி ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா வஹும் லா யுظلمون, அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் எப்படி நன்மைக்கு அல்லாஹ் தஆலா போனஸ் நன்மை தருவான். ஒரு நன்மை செஞ்சா 10ல் இருந்து 700 மடங்கு வரங்காட்டி அல்லாஹ் தஆலா கொண்டு வந்துருவான். ஆனால் பாவம் செய்தால் ஒரு பாவத்தை தான் அல்லாஹ் தஆலா நமக்கு தரப்போகிறான். அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திற்கு நீதி என்று வந்துட்டா, நீதி கேட்டு வந்துட்டா அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆம்ல சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல இன்னும் நிறைய பேர் மறுமையில் வருவார்கள், இன்னும் நிறைய பேர் வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பங்களோத்துக்காரன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் கேட்குறாங்க. நஷ்டவாளி, அனைத்தையும் இழந்து வெறும் ஆதரவற்று நிற்கக்கூடிய ஒரு நஷ்டவாளி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பங்களோத்துக்காரர் யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, எங்களிடத்தில் யாரிடத்தில் பணம் தீனார் திர்கம் இல்லையோ அவர் தான் நஷ்டவாளி அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சஹாபாக்கள் பதில் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதை மறுக்கிறார்கள். அப்படி அல்ல, தீனாரோ திர்கமோ இல்லாதவன் நஷ்டவாளி அல்ல. உண்மையிலேயே ஒரு நஷ்டவாளி யார் தெரியுமா? வருவான், நோன்புகளை, ஹஜ்ஜுகளை, உம்ராக்களை, என்னொரென்ன எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து அவைகளை இழந்து மறுமையில் நரகத்தில் இழுத்து வீசப்படுவானே, இவன் தான் நஷ்டவாளி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பார்க்கிறோம். சில ஹதீதுகள் எப்படி வருமென்னா, பெரும் மலையளவு நன்மைகளை சிலர் கொண்டு வருவார்கள், பெரும் மலையளவு நன்மைகளை சிலர் கொண்டு வருவார்கள். அந்த நன்மைகளை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், ஒன்றும் இல்லாத மாதிரி ஆக்கிடுவான். எப்படி ஆக்குவான் தெரியுமா? ஒருத்தர் வருவார், அந்த நன்மைகளை பார்த்த உடனே இவரெல்லாம் எவ்வளவு பெரிய அவசரமாக சொர்க்கம் போயிடுவாங்களோ என்று மூக்கின் மீது விரல் வச்சு பார்க்குற அளவுக்கு அவருடைய நன்மைகள் இருக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணிடுவான் தெரியுமா? அல்லாஹ் நீதிமன்றத்துக்கு ஒருத்தர் வருவார், யா அல்லாஹ், உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் சத்தம் பண்ணி ஹாதா, இந்த மனுஷன் என்னை திட்டிக்கண்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி இந்த உன்னுடைய நீதிமன்றத்துக்கு நான் வந்திருக்கேன், எனக்கு நீதி வேணும்னு கேட்பான். அல்லாஹ் என்ன பண்ணுவான்? மறுமையில் காசு பணத்தை கொடுத்து அதை தீர்க்கலாமா? மறுமையில் மன்னிப்பு கேட்ட மன்னிப்பு கிடைக்குமா? கிடைக்காது. இப்போ இந்த மனிதர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த ஹஜ்ஜு, உம்ராக்கள், இரவு வணக்கங்கள், நோன்புகள் எல்லாம் நோற்றுக்கொண்டு பெரும் மலையளவு நன்மை செஞ்சு வந்தாரே, அவருடைய நன்மையில் அவருடைய அநியாயத்திற்கு ஏற்றாப்போல் அந்த நன்மை இவருக்கு பரிமாறிடுவான். சரி போ, உனக்கு நீதி வழங்கியாச்சு. இன்னொருத்தர் வருவார், யா அல்லாஹ், உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் எனக்கு அடிச்சான் கொடுத்துருவான். இன்னொருத்தர் வருவார், இவர் அவருக்கு உரிமை இல்லாத எனக்கு உரிமையான சொத்துக்களை இவர் என்ன செஞ்சிட்டாரு, அநியாயமா எடுத்துட்டாரு. யா அல்லாஹ், அப்ப அதுக்கேற்ற மாதிரி நன்மைகளை கொடுப்பான். கடைசியாக வருகிற மனிதர் நீதி கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், அவருடைய ஏதாவது நன்மை இருக்கான்னு பாருங்கன்னு சொல்ற நேரத்தில் அவருடைய நன்மை பட்டியலில் ஒரு நன்மையும் இருக்காது. அவருடைய நன்மை பட்டியலில் ஒரு நன்மையும் இருக்காது.
வெறும் பாவங்களை தவிர வேறு ஒன்றும் இருக்காது. மலைகளைப் போல கொண்டு வந்த நன்மையெல்லாம் என்ன ஆச்சு? மலைகளைப் போல நீங்க கொண்டு வந்த நன்மையெல்லாம் என்ன ஆச்சு? எல்லாத்தையும் நீதி என்கிற ஒரு அடிப்படையின் கீழால அல்லாஹ் தஆலா இவர் உலகத்தில் வாழ்ற நேரத்தில் செஞ்சார அநியாயங்கள், அந்த அநியாயங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான்? நீதியாக வழங்குவான். இப்ப கடைசியா தெரியுமா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான் தெரியுமா? சரி, இப்ப அவர்கிட்ட நன்மையெல்லாம் கிடையாது. வந்த மனிதனுடைய பாவத்தை அள்ளி இந்த ஏற்கனவே அநியாயம் செஞ்சான உலகத்தில் அந்த நன்மை செஞ்ச ஒரு மனிதன் தலையில் அல்லாஹ் தஆலா போட்டு அவனை நரகத்தில் இழுத்து வீசிடுவான். அன்புள்ள சகோதரர்களை யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை இதெல்லாம். அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் இப்படி தான் நீதி வழங்கப்படும். அல்லாஹ் யாருக்குமே அநியாயம் செய்ய மாட்டான். இப்படி அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் நீதி வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அதுக்குத்தான், அதை நோக்கித்தான் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புள்ளவர்களே, அப்ப நம்ம ஒருத்தருக்கு திட்டிய திட்டுக்கள், ஒவ்வொருவருக்கும் ஏசிய ஏச்சுக்கள் பேச்சுக்கள், அவர்களுடைய பெயரால் கட்டவிழ்த்து விடப்படுகிற அந்த கட்டுக்கதைகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? இன்னும் சொல்ல போனா ஆக டேஞ்சரான ஒரு செய்தியை நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, அல்லாஹ் அடியார்கள் அல்லாஹ்வுக்கு அடியார்கள் மீது அல்லாஹ்வுக்குரிய அந்த அடியார்களுக்கு அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த இதுவும் பாவங்களுக்குரிய பிரயாச்சித்தம் தேடுற முறையும், அடியார் ஹுக்கூக்குல் இபாத் என்ன ஹுக்கூக்குல்லா இப்படி படிச்சிருப்பீங்க. இப்போ அல்லாஹ்வுக்கு நீங்கள் செஞ்ச அநியாயங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் செஞ்ச துரோகத்தனங்கள், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை மீறி நடந்த அந்த பாவங்களுக்கு அல்லாஹ் தஆலா விரும்பினால் மன்னிப்பேன்னு சொல்லிட்டான். ஆனால் நம்முடைய சகாக்களுக்கு செஞ்ச பாவங்களுக்கு, நம்மளோடு சேர்ந்து ஒன்றாக புலங்கியவர்களுக்கு செய்த அந்த துரோகத்தனங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவானா? கிடையாது. உரிமையாளர் மன்னிப்பு வழங்காத வரைக்கும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றில் மன்னிப்பு கிடையாது. இப்போ நம்ம நேரடியாக போய் ஒருத்தர் மேலே அவதூறு வரப்பிரிப்போம். நேரடியாக போகணும், இதுக்கு தீர்ப்பு என்ன, இதுக்கு என்ன என்ன சொல்யூஷன், என்ன பதில், இதுக்கு என்ன இது முடிவு? நம்ம நேரடியாக போய், ஏப்பா உன்னை பேரால் இன்ன மாதிரியெல்லாம் நான் கட்டுக்கதைகளை கட்டி விட்டுட்டேன், என்ன மன்னிச்சுக்கிறியா, மறுமையில் என்னை என்ன செஞ்சிடாத, குற்றவாளி ஆக்கிறாதன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். அவரும் அந்த குற்றத்தை விளங்கி சரி பிரச்சனை இல்லைன்னு உங்களுக்கு மன்னிப்பு தந்தாலே ஒழிய மன்னிப்பு கிடையாது. இப்போ யோசிங்க பாப்போம், நம்ம யார்ட்டையாவது அப்படி மன்னிப்பு கேட்கறது தயாரா? நம்ம எத்தனையோ பேரை பற்றி புறம் பேசுவோம், எத்தனையோ பேரை பற்றி புறம் பேசுவோம், எத்தனையோ பேரை பற்றி அவதூறு பேசியிருப்போம், எத்தனையோ பேர்களுக்கு கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டிருப்போம். புறம் பேசுவது என்பது இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று மனிதனுக்கு. எத்தனையோ பேருடைய கதைகளை நலவு என்கிற பேரில் நம்ம பேசி தீர்த்து வச்சு நிறைச்சி வச்சிருப்போம் பாவங்களை. இப்போ அந்த ஆள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்காத வரங்காட்டியும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானே, இதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ இவர்கிட்ட போய் சும்மா வெறுமனே நம்ம ஆக்கள் இருக்காங்க, ஹஜ் உம்ராக்கு போகிற ஆக்கள் இருப்பாங்க. உண்மையில் அவங்க தவறாக நினச்சி கொள்ளாதீங்க, நாங்கள் செய்கிற பிழைகளை இந்த இடத்துல சுட்டி காட்டும். அதுக்கு தானே மிம்பர் மேடை எலும்புறது வெள்ளிக்கிழமையில் எலும்பிக்கு எனக்கு முன்னுக்கு வந்து நின்றுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, நான் வாரக்கிழமை ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு இருக்கிறேன், ஏதாவது உங்களுக்கு பாவங்கள் செஞ்சுருந்தால் மன்னிச்சுக்கோங்க என்னைய, நான் ஹஜ்ஜுக்கு போய் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. இது சரியான மன்னிப்பா? ஏதாவது செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கங்கன்னு சொல்கிறதா இருந்தால், ஏதாவது செய்திருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கே தெரியாது, அவருக்கு என்ன செஞ்சன்றது அவருக்கு தெரியாது. ஏதாவது செய்திருந்தால் அப்படி மன்னிப்பு அப்படி ஒன்று கிடையாது. செஞ்சிருப்பீங்க, அதை மனசில் வச்சு தானே எழுப்பி கேட்குறீங்க. தெரியாத்தனமாக இருந்தால் அது வேறு விஷயம், தெரியாத்தனமாக இருந்தால் அது வேறு விஷயம். எல்லாமே மனிதனுக்கு மறக்குமா என்ன? அப்படி மறக்காது. இப்போ என்ன பண்ணுறது? இப்படி மன்னிப்பு கேட்டோன்னா அப்பாடா மன்னிப்பு கேட்டாச்சு, நம்ம செஞ்ச எடுத்த காணிக்கெல்லாம் தீர்ப்பு இதில் தீர்ப்படம் நினைக்கிறான். நம்ம எடுத்த காணிக்கு, களவெடுத்த மாட்டுக்கு, அவருக்கு செஞ்ச பரப்பி அவதூறுக்கு, அவர மானத்தை வாங்கியதுக்கெல்லாம் பள்ளியில் எழும்பி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாப்புல மன்னிப்பாயிருமா? அல்லாஹ்ட நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வராதா? அல்லாஹ் கொண்டு வந்து எடுத்து கொண்டு வந்து விசாரிப்பான். மறுமையில் அதற்குரிய நன்மைகள் பகிரப்படும். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். எப்படி மன்னிப்பு கேட்கணும் தெரியுமா? உரியவர்களிடத்தில் நீங்கள் நேரடியாக போக வேண்டும். நான் உங்களில் ஒருத்தரை பற்றி புறம் பேசியிருந்தால் அவர்கிட்ட போய், அநீதி இழைத்திருந்தால் அவரிடத்தில் போய், என்ன அநியாயம் என்ன பாவத்தை செய்தனோ அந்த மனிதரிடத்தில் போய், உனக்கு நான் இன்னது செஞ்சிட்டேன்,
இந்த பாவத்தை நீ மன்னிக்கிறியா என்று கேட்டு அவர் மன்னிப்பு அளிக்கணும். அதுக்கு பிறகுதான் ரப்புல் ஆலமீன் மன்னிக்க போறான். இப்படி சொல்றதுக்கு நம்மள யாரும் தயாரா? நம்ம பேசின பெரியப்பாவை பற்றி, மூத்தவாப்பாவை பற்றி, பள்ளி மௌலவியை பற்றி, நிர்வாகத்தை பற்றி எல்லாம் பேசியிருப்போமே. கேட்கறதுக்கு ரெடியா? மன்னிப்பு கேட்கறதுக்கு ரெடியா? உங்களை பற்றி இப்படி பேசிட்டோமே, மன்னிச்சிங்கன்னு சொன்னால் நம்மளோட உள்ளத்தில் சைத்தான் அடுத்த எண்ணத்தை கொண்டு வந்து போடுவான். எப்படி? இதெல்லாம் கேட்ட உன்னை பற்றி அவர் என்ன நினைப்பாரு? கேட்டுறாத. உன்னை பற்றி என்ன நினைப்பார் அவர்? கேட்டுறாதுன்னு கேட்கவே விட மாட்டான். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியே மனசில் வச்சுக்கிட்டே இருப்போமா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஆள் மௌத்தா போயிடுவார். இப்போ யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறது? இதுக்கு என்ன தீர்ப்பு? கொஞ்ச நாளைக்கு பிறகு நீங்கள் யாரிடத்துல மன்னிப்பு கேட்கணுமோ அந்த மன்னிப்பு கேட்கப்பட வேண்டியவர் மௌத்தா போயிடுவார். அடக்கம் செஞ்சிருவாங்க, ஆளே இருக்க மாட்டார். பிள்ளைகள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் அதுக்கு தீர்ப்பு கிடையாது. மனைவிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் அதுக்கு தீர்ப்பு கிடையாது. உரியவர்கிட்ட தான் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவருக்கும் மறுமையில் நன்மை தேவை. இப்போ நம்ம என்ன செஞ்சிடறோம்? சும்மா இருந்துக்கணும். அவர் தான் மௌத்தா போய்த்தார் தானே, இப்போ நான் என்ன செய்யறது? சும்மா தானே இருக்கணும்னு சொல்லி சும்மா இருந்துடுறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, உயிரோடு இருக்கிற பொழுதே இந்த மாதிரியான அநியாயங்கள், அவதூறுகள், இந்த மாதிரியான மோசடிகளுக்கெல்லாம் நாம் உரியவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அவர் மௌத்தா போனால் அதான் மறுமையில் வரப்போகுது. அதைத்தான் அல்லாஹ் விசாரிப்பான். அதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான்? நன்மையை பகிர்ந்து கொடுப்பான் என்கிற அந்த விஷயங்களை நம்ம என்ன செஞ்சிடணும்? உணர்ந்து கொள்ளணும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர், இப்படி அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் தஆலா நீதி வழங்குவான். அல்லாஹ் தஆலா நீதி வழங்குறது சாதாரண போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள விசாரணை மாதிரி இல்லை, இந்த சிஐடி டிஐடி விசாரணை மாதிரி கிடையாது. அதெல்லாம் சர்வ சாதாரண அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிற அந்த விசாரணைக்கு முன்னால் அதெல்லாம் எம்மாத்திரம், ஒண்ணுமே கிடையாது. எந்த அளவுக்குன்னா, ஒரு செய்தியை சொல்லி இந்த உரையை நான் நிறைவுக்கு கொண்டு வரேன். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிடுவான்? அல்லாஹ் குர்ஆன் வகுல்லு இன்சானின் அல்ஸம்னா தாயிரஹு ஃபி உனுகிஹி, ஒவ்வொரு மனிதனுடைய அந்த பிடரியில ஒரு நரம்பில் ஒரு பதிவு புத்தகத்தை, பதிவு சிப்பை நாங்கள் வச்சிருக்கிறோம். ஒரு சிப்பை நாங்கள் வச்சிருப்போம். அது நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் நலவு கெடுதி எல்லாத்தையும் பதிந்து கொண்டே இருக்கும். மறுமையில் அதை கலட்டி எடுப்பான் அல்லாஹ் தஆலா. மறுமையில் அதை எடுத்து அதை மனிதன் பார்க்கும் வண்ணமாக விரிக்கப்பட்ட ஒரு புத்தகமாக அல்லாஹ் மாற்றி, இக்ரா கிதாபக கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, உன்னுடைய பதிவு புத்தகத்தை இதோ இருக்கிறது, நீ வாசித்து பார். நீ வாசித்து உனக்கு என்ன வேணும் என்பதை நான் தீர்ப்பு வழங்க தேவையில்ல, அதை வாசித்தாலே உனக்கு முடிவு வந்துடும். இப்படியான ஒரு புத்தகமும் இருக்குது. அது எங்கட பிடரியில் தான், கழுத்து பகுதியில் தொங்க விடப்பட்டு கொண்டிருக்குது. நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் அது பதிவு செஞ்சு கொண்டு தான் இருக்குது. மறுமையில் அது புத்தகமாக கொண்டு வந்து விரிக்கப்படும். அந்த புத்தகத்தை பார்த்த உடனே தான் இது என்னப்பா புத்தகம், சின்னதையும் உடல்ல பெருசையும் உடல்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து எழுதி வச்சிருக்கிறேன் என்று சொல்லி மனிதன் தடுமாறுகிற ஒரு நிலையும் அந்த மாதிரியான ஒரு விசாரணையும் மறுமையில் இருக்கிறது. இதுபோல நிறைய செய்திகள் அல்லாஹ்வுடைய நீதிமன்றில் இருக்கிறது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, விசாரணையை பயந்து மறுமையில் வெற்றி பெற்றவர்களாக மாற வேண்டும் என்றால் பூமியில் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் உண்மையாக கட்டுப்பட்டு உண்மையாக அந்த அமானிதங்களை பேணியவர்களாக வாழ்ந்தாலே ஒழிய நம்மால் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? வெற்றி காண முடியாது. எனவே அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளில் வெற்றி பெற்ற மூமின்களாக என்னையும் என் குடும்பத்தாரையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.